தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா 2025ஓட ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்து நம்ம வரப்போறோம். அப்ப இந்த 2025ல மார்க்கெட்ல இருக்கிற கார்ஸ்ல 10 லட்சத்துக்கு உள்ள என்னென்ன கார்ஸ் ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும், எந்த கார் போனா என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத ரொம்ப டீடைல்டா நாம பேச போறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹேட்ச்பேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 5 டோர் கான்செப்டில் தான் வருது. ரியரில் வந்து ஒரு பூட்டுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு டோர் இருக்குது. அந்த ரியர் வழியாக உங்களால் வந்து வெளியில் கூட வர முடியும். அதுதான் ஹேட்ச்பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ இதோட காரோட லென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3.6 மீட்டர்லேருந்து 3.7 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும். அப்போ இதோட ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கேபினோட ஸ்பேஸே வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்தால் கூட ஓரளவுக்கு நீங்கள் திங்ஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இருந்தாலும் இந்த செக்மெண்ட் வந்து எதனால் ரொம்ப பாப்புலர் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு 8 லேக்ஸுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு டாப் அண்ட் உங்களால் எடுக்க முடியும். அப்போ இதில் இருக்கிற கார்ஸ் நிறைய இருக்குது. அதில் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கார்ஸ் என்னென்ன அப்படின்னா மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ சமீபத்தில் வந்து அது ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்திருக்கு. ஜென்ரேஷன் சேஞ்சாகவே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் இன்ஜின் வந்து K12 இருந்த இன்ஜின் இப்போ Z12 மாற்றிருக்காங்க. அதில் 1.2 லிட்டர் 4 சிலிண்டராக இருந்தது. இப்போ 1.2 லிட்டர் 3 சிலிண்டராக உங்களுக்கு மாறி இருக்கு. இந்த காரோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது கொடுக்குற மைலேஜ். அப்போ அந்த மைலேஜ் அப்படிங்கிறது இந்த காரை அடிச்சுக்க வேற காரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ளேயே ஒரு 14லேருந்து 15 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஹைவேல 18லேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் மைலேஜ் எடுக்க முடியும். கேபினோட ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்குது. வண்டி வந்து ஒரு குட்டியான ப்ரொஃபைலாக இருக்கிறது தான் தெரியும். ரொம்ப ஸ்லீக் அண்ட் ஸ்லிம்மாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸு இந்த ஸ்விஃப்ட் வந்து நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேகனார். ஸோ வேகனாரில் 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் 1.2 லிட்டர் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதோடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு ரூமியான ஒரு கேபின் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து கிடைக்கும். அப்போ உங்களோட ஹைட்டு 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கீங்க, ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு கார் வேணும்னா கண்டிப்பாக அது வேகனார் தான் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்கிறதுனால ஈஸி இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ், அதாவது காருக்கு உள்ளே போய் வெளியில் வர்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கேபினாக வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் வண்டியோட பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டு தான். ஹைவேல 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது அந்த லைட் வெயிட்னால அதே மாதிரி ஒரு டால் பாய் கான்செப்டில் இருக்கிறதுனால பக்கத்தில் பஸ்ஸு கிராஸ் ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் அந்த காற்றுக்கு ஷேக் ஆகிற மாதிரி அதிகமான ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கார் நம்ம பார்க்குறது ஹுண்டேவோட i10 நியாஸ். ஸோ i10 நியாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரு. அந்த 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் 4 சிலிண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரிஃபைன்டாக இருக்கும். இந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுக்கே பேர் போன ஒரு இன்ஜின். பவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி லீனியரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். கிராஜுவலாக தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு ரைஸ் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல் வேணும்னா நீங்கள் கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த நியாஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஒரு லக்ஸூரி லெவலில் இருக்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ இதில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே பட்ஜெட்டில் இருக்கிற ஆட்டோமேட்டிக்னு பார்க்கும்போது ஏஎம்டி அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கிடைக்கும். அதுவும் இந்த கார்ஸில் இருக்கிற ஏஎம்டி கியர் பாக்ஸ் ரொம்ப பவர் லேக் வந்து இருக்கும். அப்போ கியர் ஷிஃப்ட் ஆகும்போது அப்படி பின்னாடி இழுத்து அப்படி முன்னாடி போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அப்போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஆட்டோமேட்டிக் தான் வேணும், எனக்கு மெடிக்கலாக எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஒய்ஃப் ஓட்டுவாங்க, இப்படிலாம் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஏஎம்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதர்வைஸ் மேனுவல் போகிறது பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்த செக்மெண்ட் மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மைக்ரோ எஸ்யூவியில் இருக்கிற கார்ஸ் ரொம்ப கம்மி தான். அதில் இருக்கிற கார்ஸ்ன்னு பார்க்கும்போது டாட்டாவோட பஞ்சு, ஹுண்டேவோட எக்ஸ்டரு, இது மாருதி சுசுகியில் இருக்கிற இக்னிஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதில் ஒரு ப்ராப்பரான எஸ்யூவியோட கேரக்டர். ஸோ அப்போ எஸ்யூவியோட பெரிய அட்வான்டேஜே என்ன அப்படின்னா
ஈஸி இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சீட்டோட ஹைட் வந்து நல்லா உயரமாக இருக்கும். அப்போ எல்டர்ஸுக்குலாம் வந்து நின்ன மணிக்கே அப்படியே உட்காந்து காலை தூக்கி திருப்பி போட்டுக்கிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மைக்ரோ எஸ்யூவியில். அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற ஒரே காரு டாட்டாவோட பஞ்ச் தான். ஸோ எக்ஸ்டரில் ரொம்ப சீட் லோவாக தான் இருக்கும். அது i10 நியாஸோட சாசி தான். கிரவுண்ட் கிளியரன்ஸை மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வேகனார் மாதிரி ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது டாட்டாவோட பஞ்சு இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயரோட டாப் சோல்டு காரில் வந்து டாடா பஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த எஸ்யூவியோட ஒரு கேரக்டர். சீட் ஹைட் நல்லா அதிகமாக இருக்குது, நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கிது, ஃப்ரண்ட்டோட போனட் வந்து நல்ல விசிபிளாகவும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். அப்போ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரே காரு டாட்டாவோட பஞ்சு. அதில் இருக்கிற பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டாட்டா அப்படின்னாவே பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது கேரண்டி. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பில்ட் குவாலிட்டியாக அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு சில நெகட்டிவும் இருக்குது. டாட்டாவில் ஆஃப்டர் சேல்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணி சர்வீஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கணும். இது ஒரு நெகட்டிவ். இன்னொன்று, கொஞ்சம் கார்ஸில் கொஞ்சம் பக்ஸ் இருக்கும், சாஃப்ட்வேர் பக்ஸ் இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் வந்து காரை புதுசாக வரும்போதே கொஞ்சம் பிரச்சனைகளோட வருது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பொறுமையாக சர்வீஸ் சென்டரில் சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கணும். அதர்வைஸ் அந்த கார் வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காராக இருக்கும். அந்த காரு இந்த மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிறதுல ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. அடுத்த செக்மெண்ட் பிரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது 10 லட்சத்துக்கு உள்ள த மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு செக்மெண்ட்னா இந்த பிரீமியம் ஹேட்ச்பேக் தான். இந்த பிரீமியம் ஹேட்ச்பேக்கில் ஒரு சில கார்ஸ் தான் இருக்குது. அதில் நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மாருதி சுசுகியோட பலினோ, அதோட ரீபேட்சான டொயோட்டாவோட கிளான்ஸா, இந்த ரெண்டுமே வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியான ப்ராடக்ட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் மைலேஜ். அப்போ மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு 14லேருந்து 15 வரைக்கும் கிடைக்கும். ஹைவேல 18லேருந்து 20 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்விஃப்ட் மைலேஜ் கொடுத்ததோ அதே மாதிரி இந்த பலினோவும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ ஒரு கேபினோட ஸ்பேஸ் அப்படிங்கிறது நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும். அது காரணம் இது ஒரு 4 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு காரு. அப்போ ஒரு 4 மீட்டரில் லென்த் இருக்கும்போது நல்ல ஒரு லெக் ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரியர் சீட்டில் மேனேஜ் பண்ணி 3 பேர் உட்காரலாம். கம்ஃபர்டபுளாக 2 பேர் லக்ஸுரியாக உட்காந்து போக முடியும். அப்போ ஒரு லாங் டிரைவுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு காரு, ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் இருக்கிற ஒரு கார். அப்போ பலினோவாக இருக்கலாம், இல்லை கிளான்ஸாவாக இருக்கலாம். இந்த ரெண்டில் எந்த ப்ராடக்ட் வேணாலும் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். அதிலோட நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பில்ட் குவாலிட்டி. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மாருதி சுசுகியில் எந்த அளவுக்கு ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 4 ஸ்டார் ரேட் வாங்குற அளவுக்கு அந்த காரில் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு அதில் வரும். அப்போது ஒரு வேல்யூ ஃபார் மணிங்கிறப்போ இந்த கார்ஸை கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து ஹுண்டேல இருக்கிற ஒரு i20யோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அந்த லுக் வந்து ஒரு மாதிரி ப்ரீமியம் கார் மாதிரி கொடுக்கும். இன்டீரியருமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு லக்ஸுரி ஃபீல் வந்து கிடைக்கும். ஆனால் அதில் இருக்கிற இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் ரொம்ப பவர் வந்து லீனியராக தான் இருக்கும். இதில் டர்போ இன்ஜின் வந்து முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. அப்படி உங்களுக்கு டர்போ இன்ஜின் வேணும் அப்படின்னா என்லைன் அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டுக்கு தான் நீங்கள் போகணும். அது ரொம்ப பட்ஜெட் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். அப்போது உங்களுக்கு ஸ்மூத்தரான ரிஃபைன்டான பர்ஃபார்மன்ஸ் வேணும், மைலேஜை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா i20. ஏன்னா i20 கொடுக்குற மைலேஜ் சிட்டிக்குள்ளே 10லேருந்து 11, ஹைவேல ஒரு 15 வரைக்கும் நீங்கள் மைலேஜ் எடுக்கலாம். வேறஸ் பலினோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 18லேருந்து 20, அப்போ ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் வந்து அதிகமாக பலினோ வந்து உங்களுக்கு கொடுக்குது. பில்ட் குவாலிட்டி பலினோவோட கொஞ்சம் பெட்டராக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த பலினோ ஆர் கிளான்ஸா, அப்படி இல்லைன்னா i20, இது வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியான ப்ராடக்டாக இருக்கும். அடுத்த செக்மெண்ட்டு ஒரு காம்பேக்ட் செடான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த காம்பேக்ட் செடான் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கோட அதே லென்த்தில் இருக்கும். ஆனால் அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் வந்து தனியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் அடிக்கடி லாங் ட்ரைவ் போவீங்க, அப்படி போகும்போது அதிகமான லக்கேஜ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட் தான் ஒரு ப்ராப்பரான உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 165 mm வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி லோவாக இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபுல் லோடில் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் நீங்கள் ஏற்றி இறக்குறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டீங்கன்னா கீழே தட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த காரை வந்து நீங்கள் ஓட்டணும். செடானை நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா
ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ ஸ்பீடில் அதுக்குன்னே உரித்தான ஒரு டிரைவிங் பேட்டர்னில் தான் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் நிறையா பேர் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரிலக்டன்ட் வந்து காமிப்பாங்க. இன்னொன்று இங்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க உள்ளே ரொம்ப பெண்ட் பண்ணி காருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ நீ பெயின் இருந்தால் அது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இன்னொன்று வெளியில் வர்றதுமே வந்து ஃபுல் லோடு நம்ம காலில் போட்டு தான் அவங்க எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த செக்மெண்ட்டில். உங்களுக்கு இந்த பிரச்சனை ஃபேமிலியில் இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த காம்பேக்ட் செடான் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 10 லட்சத்துக்குள்ள ஒரு பக்கா வேல்யூ ஃபார் மணியான ஒரு செக்மெண்ட். அப்போ இதில் இருக்கிற கார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப லிமிட்டான கார்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அதில் ஒரு ப்ராப்பர் வேல்யூ ஃபார் மணினா மாருதி சுசுகியோட டிசையர். இந்த டிசையர் ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சாக ரீசெண்டாக வந்திருந்தது. அதில் K12 இருந்து Z12 இன்ஜினாக உங்களுக்கு மாற்றிருக்காங்க. எப்படி ஸ்விஃப்ட்டில் சேஞ்ச் ஆச்சோ அதே மாதிரி. ஸோ பவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த அதே K12க்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஒரு ஹில் டிரைவ் போகிறீங்க, ஒரு அப்ஹில் போகிறீங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அப்போ உங்களோட ட்ராவலே வந்து மோஸ்ட்லி ஹில்ஸில் தான் இருக்கும் அப்படின்னா இந்த கார் வந்து உங்களுக்கு செட் ஆகிறது கஷ்டம். அப்போது அப்படிலாம் உங்களுக்கு இல்லை, என்னோட டிரைவே வந்து சிட்டிக்குள்ளே தான் ஹைவேல தான் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு காராக உங்களுக்கு இந்த கார் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இது 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வந்து சேஃப்டியில் உங்களுக்கு வாங்கியிருக்கு. இதுக்கு அப்படியே கம்பீட் பண்ணோம் அப்படின்னா ஹோண்டாவோட அமேஸ். அப்போது ஒரு இந்த செக்மெண்ட்லேயே அதாவது இந்த பட்ஜெட்லேயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆடாஸ் ஃபீச்சரும் வருது. ஒரு 1 lakh நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித் ஆடாஸ் ஃபீச்சரோட அந்த கார் வந்து கிடைக்கும். பட் சன்ரூஃப் வர்றது கிடையாது. ஆனால் டிசையரில் உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்கும். மிச்சப்படி இன்டீரியர் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கும். அந்த லைட் கலரான இன்டீரியர் ஒரு மாதிரியான ரூமியாக ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் ஹோண்டாவோட ஐவிடெக் அப்படின்னாவே ரிஃபைன்மெண்ட்டுக்கு பேர் போன ஒரு காரு. ரொம்ப ஸ்மூத்தரான சைலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அமேஸில் சிவிடி கிடைக்கிது. வேறஸ் உங்களுக்கு டிசையரில் ஏஎம்டி கிடைக்கும். அப்போ ஏஎம்டியோட சிவிடி அப்படிங்கிறது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஃபைனலாக இருக்கிற செக்மெண்ட் இந்த 10 லட்சத்துக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது காம்பேக்ட் எஸ்யூவி. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் வந்து போகிற ஒரு செக்மெண்ட். ஆனால் 10 லட்சத்துக்கு உள்ள ஒரு பேஸ் வேரியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில காரில் இருக்கிற மிட் வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெனோ அண்ட் நிசானோட கைகர் அண்ட் மேக்னைட் இந்த கார் வந்து சொல்லலாம். அப்போ இந்த காரோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நல்ல ஒரு இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 5 பேருக்கு கம்ஃபர்டபுளான காரு. இப்போ சமீபத்தில் 2 காருமே ஃபேஸ் லிஃப்ட் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஃபீச்சர் லோடடாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 10 லட்சத்துக்குள்ளேயே ஒரு மிட் வேரியண்ட்டுக்கும் மேலே இருக்கிற வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். பட் அதில் இருக்கிற நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் 2 பவர் ட்ரெயின் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர். இன்னொன்று சேம் 1 லிட்டர் 3 சிலிண்டரில் வித் டர்போவும் கிடைக்கிது. அப்போ டர்போ போகிறீங்க அப்படின்னா பட்ஜெட் 10 lakhsக்கு மேலே போயிடும். ஒரு 11.5 வரைக்கும் வந்து உங்களுக்கு போயிடுது. அப்போ நீங்கள் பட்ஜெட்டுக்கு உள்ளே பார்க்கும்போது இந்த 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு மாதிரி ரொம்ப லீனியராக தான் இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலாக பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாருக்கு இந்த கார் செட் ஆகும் அப்படின்னா என்னோட பட்ஜெட் 10 lakhs கீழே தான். ஆனால் எனக்கு ஒரு பெரிய கார் வேணும். நான் மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே தான் நான் வந்து ஓட்டுவேன். பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு என்னோடய ஃபேமிலியில் 5 பேர் நான் கம்ஃபர்டபுளாக போனோம் அப்படின்னா இந்த 2 காரை வந்து கண்டிப்பாக உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சில கார்ஸ் 3XO மகேந்திராவோட 3XOவோட பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 10 lakhsக்கு கீழே வருது. பட் ஃபீச்சர்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அந்த காரோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதில் இருக்கிற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப காலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா காலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 6 ஏர்பேக் வந்து உங்களுக்கு வருது. இன்ஃபேக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 கார்லையுமே 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 3XOவில் வெல் இன்ஜினியர்ட் கார் அப்படின்னு இந்த காரை நம்ம கண்டிப்பாக சர்டிஃபை பண்ண முடியும். ரைட். ஸோ அப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் வித் டர்போவோடையே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு உங்களுக்கு டீசெண்டாக கிடைக்கும். எம்எக்ஸ் சீரியஸில் இருக்கிற வேரியன்ட்ஸ் நீங்கள் பிக் பண்ணும்போது இந்த 10 lakhsக்கு கீழே இந்த பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அடுத்தது வென்யூ. வென்யூவில் இருக்கிற பேஸ் வேரியண்ட்டும் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வருது. ஸோ வென்யூவில் இருக்கிற அட்வான்டேஜ் இன்டீரியர் நல்லா ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு இருக்கும். பவர் அப்படின்னு பார்த்தா கூட லீனியர் தான். 4 சிலிண்டர் கிடைக்கிது. அதனால் ரொம்ப ரிஃபைண்டாக ஸ்மூத்தராக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி லக்ஸூரியான ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக அது வென்யூ தான். இப்போ மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த வென்யூ அண்ட் 3XO கம்பேர் டு அந்த மேக்னைட் அண்ட் கைகரை பார்க்க வரைக்கும்
கொஞ்சம் மைலேஜ் வந்து கம்மி தான். சிட்டிக்குள்ளேயே வந்து 10 தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹைவேல 13லேருந்து 14 தான் உங்களால் எதிர்பார்க்க முடியும். வேறஸ் மேக்னெட் அண்ட் கைகர் வந்து சிட்டிக்குள்ளே 11லேருந்து 12, ஹைவேல ஒரு 15 வரைக்கும் நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்க முடியும். அப்போது இந்த மாதிரி ஒரு பெட்டர் பவர் ட்ரெயினோட நல்ல ஒரு கேபின் ஸ்பேஸோட எனக்கு பேஸ் வேரியன்ட்னாலும் பரவாயில்ல அப்படின்னா இந்த காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி 10 லட்சத்துக்குள்ள என்னென்ன செக்மெண்ட்டில் என்னென்ன கார்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி நீங்கள் ஒரு 2 கார் 3 கார் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ். அப்போது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் உங்களோட காரை வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணவே கூடாது. அந்த கார் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, அப்படி ஓட்டும் போது கூட வர்றவங்களுக்கு அந்த காரோட கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நீங்கள் ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கணும். அது டெஸ்ட் ட்ரைவில் மட்டும்தான் அது சாத்தியம். எனக்கு வந்து சரியாக கார் ஓட்ட தெரியாது, அதனால் நான் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணல, டைரெக்டாக அந்த காரை போய் நின்ன காரில் உட்காந்து பார்த்துட்டு அந்த காரை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அந்த காரை நீங்கள் ஓட்டி பாருங்கள். அப்படி நம்ம காரை ஓட்டி பார்க்குறதுக்கு நீங்கள் ஷோரூமை போய் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து போகும்போது அந்த ஷோரூமை சுற்றி இருக்கிற ஒரு 1 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளேயே உங்களை ட்ரைவ் பண்ண வச்சுட்டு உங்களை டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சிருவாங்க. அப்போது அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் லாங்காக நீங்கள் ஓட்டணும். கிட்டத்தட்ட ஒரு ஹைவே கூட லைட்டாக நீங்கள் டச் பண்ணி போகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா பிராண்டும் எல்லா ஷோரூமும் உங்களோட டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது வீட்டுக்கே கொண்டு வருவாங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பார்க்கிங்கில் அந்த காரை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, நிப்பாட்டுறதுக்கு ஸ்பேஸ் எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியமாக இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். அப்போது வீட்டில் இருந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் வீட்டோட சர்க்கிளில் நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஹைவேவை டச் பண்ணி கொஞ்சம் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் நீங்கள் ஓட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால் டெஸ்ட் ட்ரைவை புக் பண்ணி வீட்டில் இருந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண 3 காரை ஒரே நாள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது அட்வைசபிள். ஏன்னா இந்த வீக் ஒரு காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்க, அடுத்த காரை வந்து இன்னொரு 10 நாளுக்கு அப்புறம் பண்ணுறீங்கன்னா இந்த காரோட கம்ஃபர்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு மறந்தே போயிருக்கும். ஒரே நாளில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த 3 காரையும் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிரும். அந்த கம்பேரிசனை நீங்கள் க்ளீனாக வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா அத்தனை காரோட பர்ஃபார்மன்ஸும் உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இது நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ஒரு நாள் நீங்கள் டெடிகேட் பண்ணுங்கள் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கார்ஸை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதுவும் முக்கியமாக ஃபேமிலியோடு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்களோட கம்ப்ளீட்டான ஒரு ஃபீட்பேக்கு உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இப்போ நான் ஷார்ட் லிஸ்ட்டும் பண்ணிட்டேன், டெஸ்ட் ட்ரைவும் பண்ணிட்டேன். இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுலேயே பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட் அப்படின்னா அந்த 10 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிற கார்ஸை வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளவு 1 லட்ச ரூபா அதிகத்துக்கும் கார்ஸ் வந்து நிறையா மார்க்கெட்டில் இருக்குது. அப்படி அதிகமாக உங்களுக்கும் உங்களோட சக்திக்கும் மீறி பட்ஜெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கார் அப்படிங்கிறது அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். நம்மளோட கம்ஃபர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற ஒரு விஷயம் தான் இந்த கார். அப்போ உங்களோட ஏர்னிங்ஸில் ஒரு 20% ஆஃப் அமௌண்ட்டு தான் கார் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணணும். உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 20,000 ரூபா வந்து காருக்கு நீங்கள் அலோகேட் பண்ணலாம். அந்த 20,000மும் இன்க்ளூடிங் அது இஎம்ஐயாக இருக்கணும். அப்போ இஎம்ஐக்கே அது ஒரு 10% தேவைப்படும். மீதி 10% வந்து அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இன்சூரன்ஸுக்கு, அது போக டோல் சார்ஜஸ்ஸு, இது எல்லாத்துக்கும் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி 1 லட்ச ரூபா நீங்கள் வாங்குறீங்கன்னா 10,000 ரூபா இஎம்ஐ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். 10,000 ரூபாய்க்கு ஒரு 4 வருஷமோ இல்லை 5 வருஷமோ நீங்கள் ஒரு இஎம்ஐ போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் வருமோ அதுதான் நீங்கள் கார் வாங்குறதுக்கு நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய பட்ஜெட். அந்த பட்ஜெட்டில் இருக்கிற கார்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கன்க்ளூஷனாக இந்த காரில் இது இருக்குது இது இல்லை அப்படிங்கிறத உங்களோட நீடுக்கு தேவையானபடி அதை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். இப்படி தான் ஒரு காரை வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை கன்க்ளூட் பண்ணணும்.